எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, ஒரு அஸ்ட்ராலஜர். என்னென்னு போட்டிருக்காருன்னா, சார் அடுத்த ஒரு பிழைப்பில் மண் அள்ளி போடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் எனேபிள்ட் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர், பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி ஏஐ என்ஜின். அதாவது மனிதர்கள் வந்து எத்தனையோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயங்களை சாதாரணமாக அப்படி பார்த்து சொல்லிட முடியும். பட் என்ன அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற லெவலில் வளர்ந்துருக்கு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி அஸ்ட்ராலஜிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு வெப்சைட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்த ஒரு பிழைப்பில் மண்ணள்ளி போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு கேட்குற கேள்வியாக நான் பார்க்கல. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு மனிதனின் மனம் கேட்கின்ற கேள்வியாக பார்க்குறேன். எப்போவுமே ஒரு மனிதனை நம்ம வந்து கண்ணுக்கு முன்னால் நிறுத்தக்கூடாது. அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய மனசு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்குண்டான பதில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. நிறைய பேர் புத்திசாலியாக இருக்காங்க சார், அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியறதில்ல. நிறைய பேர் ஜெயிக்க முடியறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனசு இருக்குதுல்ல, அந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச வேலையை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டும். அதுதான் இந்த மனசு. ஸோ அப்போ என்ன ஆகும், நல்ல புத்திசாலியாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்துக்குள்ளார ஆழ்ந்து போய் அது என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆர்வம் அந்த மனசு வந்து கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, நிறைய நமக்கு வந்து சயின்ஸ் வளருது, டெக்னாலஜி வளருது, எல்லாமே வளருது. சரி, ஓகே, அவங்களாம் ஜெயிச்சிடுறாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாகவோ ஒரு பயங்கரமான புத்திசாலிப்பா, அந்த அளவுக்கு யாராலையும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு பேரை வாங்குகிற ஒழிய, அவருக்கு தேவையான எல்லாமே அவருக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பொருள் ரீதியாக அவர் வந்து மேக்சிமம் தோல்வி அடைஞ்சிடுவார். சரி, பொருள் ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா, அவருக்கு நினச்ச மாதிரி ஒரு காரோ, ஒரு வீடோ, ஒரு சுகபோகமோ அவரால் அனுபவிக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. அதை தான் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காருன்னா, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. ஏன் வெற்றி காண்பதில்லை? அவங்களுடைய மனசு சொல்லுது, டே இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்குவேன், சூப்பரா அப்படின்னு சொல்லுது. அந்த அந்த ஆர்வம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன புள்ளியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். எப்போ நமக்கு பொருள் அப்படிங்கிறது வருது அப்படின்னா, மனிதர்களுக்கு, நிறைய மனிதர்களுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யும்போது தான் அவங்க நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் வாங்கினேன். அதில் என்ன இருந்ததுன்னா, நிறைய ஹோரோஸ்கோப்லாம் போட்டுட்டு அது இந்தந்த மாதிரிலாம் இந்தந்த கட்டத்தில் இப்படிலாம் இருக்கிறதுனால இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அப்படி நிறைய சொல்லிட்டு வந்தார். நான் ஜோதிடம் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓஹோ, பேசிக்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் எப்படி எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற கைட்லைன் வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த புத்தகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி, சார் இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களை நேரில் வந்து பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வாங்க, ஆனால் ஒரு நாளைக்கு நான் 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன், நீங்கள் எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். 10,000 அப்படிங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாஸ்தி ஒரே நாளைக்கு. அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏன் சார் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். பின்ன என்ன சார், நம்மக்கிட்ட படித்தவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறான், நமக்கு எவனும் கொடுக்கறதில்ல, இப்போ நம்ம காசு இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, முடிவாக வரும். புத்தியுள்ள எல்லாரும் நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறதுக்கே டைம் போயிடும்.
பொருள் சம்பாதிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதன் எப்போ ஜெயிக்கிறான் அப்படின்னா, புத்தியையும் வளர்த்துக்கணும், பொருளையும் சம்பாதிக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் இன்றைக்கி உலகத்திலேயே எழுந்து நிற்கிறார் அப்படின்னா, அவர் 2 விஷயம் பண்ணார். அவர் கண்டுபிடிக்கவும் செஞ்சார், அதை பொருளாக்கவும் செஞ்சார். அதனால் இன்றைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவர் நல்லபடியாக வாழ்ந்து முடிஞ்சார் இல்லைங்களா? ஸோ அப்போது புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பது இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி அதாவது ஜெயித்தவங்கெல்லாம் முட்டாளுங்கன்னு சொல்லலை, வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் புத்திசாலியாக இருந்து தான் ஜெயித்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான கேட்டகரி ஆஃப் பீப்புள். எப்படி அப்படின்னா, சார் எனக்கு அவ்வளோலாம் தெரியாதுங்க சார், பட் எனக்கு தான் பாருங்க அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் சார், இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் சார், அவங்கெல்லாம் வச்சு என்னால் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்கிறேன் சார். அதுதான் அவங்களுடைய மனநிலைமையாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க டெக்னாலஜியை உபயோகப்படுத்துகிறாங்க, நிறைய நண்பர்களை உபயோகப்படுத்துகிறாங்க. டக்குன்னு ஒரு டவுட்டா, நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு நினைக்காம, இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காருப்பா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, நீ சொல்ல இது என்ன பண்ணணும், இப்படி சொல்லலாமா, இந்த மாதிரி இந்த கிரகம் இங்கே இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டு நல்ல விஷயங்களை எண்ட் யூஸருக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது, எப்போ அவர்கிட்ட போனேன் நல்ல வழிகாட்டுதல் பண்ணார்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் 10 பேர்கிட்ட சொல்கிறாரு. அப்போது நிறைய பேர் அவரை தேடி வராங்க. கம்மியான புத்திசாலித்தனம் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு சரியான வழிகாட்டுதல் செய்யும்போது அவர் ஜெயிக்கிறார். ஸோ இதை இந்த 2 வரிகளில் கண்ணதாசன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய மனம் ரொம்ப ஆர்வம் காட்டும், ஆனால் அந்த ஆர்வத்தினால நம்ம செய்கிற ரிசர்ச்சுக்கெலாம் மனிதர்கள் பணம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனிதனுக்கு உண்மையாலுமே அவனுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணமோ அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட். இப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரிங்க சார், அதாவது கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், தனியார் வேலைக்கு போகிறதுங்கிறது இன்னொரு விஷயம், இதையெல்லாம் தாண்டி சொந்த தொழில் செய்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம். இப்போது அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறவர் எங்கே வராரு அப்படின்னா, சொந்த தொழில் செய்கிறவராக வராரு. ஸோ யார் இந்த உலகத்தில் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் 8 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். அந்த 8 விஷயங்களும் கவனத்தில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவரால் சர்வை ஆக முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்துருவார், மறுபடியும் எந்திரிக்க முடியாது. அந்த என்ன 8 விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல மார்க்கெட்டிங். சார், நான் ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த ஆளாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க சார். எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு இவ்வளவு தெரியுங்க அப்படிங்கிற விஷயத்தை 10 பேர்கிட்ட சொல்லணும். அதுக்கு பேர் என்ன? மார்க்கெட்டிங். அதாவது இது என்ன அப்படின்னா லீடு ஜென்ரேஷன். என்னை பற்றிய நான் ஒரு விஷயத்தை 4 இடத்துல போஸ்டர் ஓட்டுறேன்னு வச்சுங்களேன். அதை பார்த்துட்டு சரி இவருக்கு இது தெரியும்னு சொல்கிறாரு, நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணிட்டாருன்னா அதுக்கு பேர் லீடு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய திறமையை மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி கொடுக்கணுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே, இப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு சார், என்ன அப்படிங்கிறாரு. அவரை சார் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, நேரில் வாங்க, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனையா எடுத்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துக்கு வர வச்சுட்டோம் அப்படின்னா அது அடுத்த ப்ராசஸ். ஸோ என்னால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு ஒருத்தரை நம்ப வச்சு அவருக்கு இவ்வளோ சார்ஜ் ஆகுங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சேல்ஸ். சரி, அடுத்தது எல்லாம் பண்ணிட்டோம், ஓகே, அடுத்தது ஆப்ரேஷன்ஸ். அவர் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் என்ன மாதிரியான விஷயத்தை அவருக்கு டெலிவரி கொடுக்குறேன், அது எப்படி கொடுக்குறேன். சரி, ஒரு 10 பேர் ஒட்டுக்க வந்துட்டாங்க, எப்படி உட்கார வைக்கிறேன், அவங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறேன், தண்ணி குடிக்கணுன்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு பாத்ரூம் வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவர் வரும்போது எப்படி நான் இன்வைட் பண்ணுறேன், அவருக்கு நான் என்ன மாதிரியான டெலிவரி கொடுக்குறேன், அவர் போகும்போது கையில் என்ன கொடுத்து அனுப்புகிறேன், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக என்ன கொடுத்து அனுப்புகிறேன், இது எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு மார்க்கெட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட காசு வாங்கினதுக்கு சமமான ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன்ஸ். இந்த விஷயத்தில் நம்ம தவறு பண்ணிட்டோம்னா
ஒரு முறை வருவாங்க, அடுத்த முறை நம்மளுக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அவங்களுடைய ரெஃபரன்ஸாகவும் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இது முக்கியமான 3 விஷயங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவோம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அதில் நமக்கு ஒரு டவுட் இருக்கும், அரைகுறையாக சொல்லிடுவோம். அதை அப்படியே விடக்கூடாது. அதை அன்னைக்கு உட்காந்து ரிசர்ச் பண்ணோம்னா நமக்கு இன்னும் டெப்த்தாக புரியும். அப்போ மக்களுக்கு இன்னும் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க, அதை எப்படி நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேங்கிறது என்ன அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது நான் சம்பாதிக்கிறேன், ஓகே பணம் வருது, எப்படி வேணாலும் செலவு பண்ணலாமா? முதல்ல எவ்வளவு பணம் வருது, நான் எதுக்கெல்லாம் செலவு பண்ணன்றதை ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸ். எதுக்கெல்லாம் இன்கம் வந்தது, எப்படியெல்லாம் நான் செலவு பண்ணேன் அப்படின்னு எடுத்து அனலைஸ் பண்ணனா அது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓஹோ இப்படிலாம் வந்து இப்படி செலவாயிடுச்சா, அப்போ நான் இதெல்லாம் குறைச்சிக்கணும், இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறது தான் என்னென்னா இந்த அக்கௌண்டிங் அண்ட் எம்ஐஎஸ். இதுவும் நம்ம பண்ணணும். அடுத்தது நான் ஒருத்தர் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் நான் எப்படி டெவலப் பண்ணுவேன்? நான் ஒருத்தர் மட்டும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இன்னொருத்தர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சேன் அப்படின்னா, அவருக்கு ஒரு 500 ரூபாய், எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, என்னுடைய இன்கம் 1500 ரூபாய் ஆகிடும். அப்போது அடிஷ்னலாக நான் ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்போது எனக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் நான் வளர முடியும். ஒரு தனி மனிதனாக யாரும் வளர முடியாது. ஸோ அது ஹெச்ஆர் அப்படி. அப்போது ஒரு ஆளை எப்படி எடுக்கிறது, அவருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம என்ன தான் பண்ணாலும் அது அந்த ஊரில் இருக்கிற சட்ட திட்டத்துக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னாலும் அதனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதனால் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக புதுசாக ஒரு விஷனை க்ரியேட் பண்ணோம். நான் அடுத்த வருஷம் இந்த மாதிரி அடைஞ்சிடணும்ப்பா, இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு வரணும். அப்போது இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கணுன்னாலும் இந்த 8 விஷயத்தையும் கண்டிப்பாக கவனம் வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதிக புத்திசாலி இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த 8 விஷயங்களையும் கவனத்தில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. புத்திசாலிங்க பார்த்திங்கன்னா இந்த எந்த விஷயத்துலையும் கவனம் இல்லை, ஆர்என்டியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மட்டும் கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, மற்ற எல்லா விஷயங்களும் நடக்கலைன்னா கண்டிப்பாக தோல்வி தான் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, நேரத்தை நிறைய மீதி பண்ணுறதுக்கு எனக்கு வழி கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நமக்கெலாம் வேலை இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டூல். இந்த உலகம் மிக பெருசுங்க. இந்தியாவே 145 கோடி பேர். 145 கோடி அப்படிங்கிறது நம்பரில் எழுதிடலாம், சின்னதாக இருக்கும். ஆனால் உண்மையாலுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை கற்பனையாக நம்மளால் பண்ண முடியாது. இத்தனை பேருக்கு நம்ம வந்து உதவி செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு 1,18,000 எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகிறாங்க. எதுக்காக? அப்போ தான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண முடியும். ஆனால் 1,00,000 பேர் அஸ்ட்ராலஜர் உருவாக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இருக்கிற எல்லாருக்கும் வேல்யூ வரணும். ஏன் இப்போ வேல்யூ வரல? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பொய், ஏமாத்துறாங்க அப்படின்னு இருக்குது. அந்த விஷயத்தை நிலைநிறுத்துறது இல்லை, இது ஒரு மிகப்பெரிய விஷயம், இது ஒரு மிகப்பெரிய கைட்லைன் உனக்கு வாழ்க்கைக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் தேவை என்று அறிந்து கொள்வதில் நேரத்தை செலவு செய்வோம். நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஆர்என்டி பண்ணலாம். என்ன ஆர்என்டி பண்ணணும்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு இதுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அவங்களுக்கு தேவை வழிகாட்டுதல் தேவை. வழிகாட்டுதல்னு வரும்போது அவருக்கு என்ன மாதிரி வழிகாட்டுதல் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய செலவு பண்ணி கற்றுக்கணும். சும்மா ஜோதிடத்தை பற்றியே கற்றுக்காமல் ஒவ்வொரு ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சால் எல்லா மனிதர்களுக்கும் நல்லது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு கைட்லைன் பக்காவாக கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளை வழங்குவோம். ஸோ ஒருத்தர் வராரு, சும்மா இத்தனை நாளும் என்ன பண்ணோம், வாய் வழியாக சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படியே சொல்லிகிட்டு இருக்க இல்லாமல் இப்போ நம்மளுடைய என்ஜின்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டே வருது. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தோம்னா வீட்டுக்கு போய் படிப்பாங்க. அது மாதிரி படிக்கும்போது இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். எப்பா எல்லாமே நல்லா என்னை பற்றி அப்படியே பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்க,
அப்போ இது உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு 2-3 முறை படிக்கும்போது அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த அஸ்ட்ராலஜி மேலே நிறைய நம்பிக்கை வரும். நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. அப்போ வரும்போது தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போது இந்த அஸ்ட்ராலஜிக்காக நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த ப்ரெடிக்ஷன் எனேபிள்டு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ஒரு டூலாக செயல்படுத்தணும். அவங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கணும். அவங்க அக்யூரேசி நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு முடிவு கிடையாது. இந்த என்ஜின் இதோட முடிஞ்சிடுச்சா அப்படிலாம் கிடையாது. இது டெய்லி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அதனுடைய வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம இப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நமக்கு வந்துடும். ஓகே. இப்போ நம்ம இந்த அஸ்ட்ராலஜர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சில ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த astrology.collective.in அப்படின்ற சைட்டுக்கு வாங்க. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஆர்வ கோளாறில் கற்றுக்குறோம். கற்றுக்கிட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படா இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதையும் போய் வாத்தியார்கிட்டையும் கேட்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தாங்க கற்றுக்கணும். இனிமேல் நிறைய புத்தகம் வாங்கி படிங்க. வாரம் மேகசின் வருது, மந்த்லி ஏதாவது புக்கு வருது, அதெல்லாம் வாங்கி படித்து அனுபவத்தில் தாங்க வரும் அப்படின்னா நமக்கு குழப்பமாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெடிக்ஷன் லைப்ரரியில் இந்த பீஸ் சைட் வழியாக யாரெல்லாம் ப்ரெடிக்ஷன் பார்க்குறாங்களோ அதில் எது பெஸ்ட்டுன்னு அவங்க 5க்கு 5 ரேட்டிங் கொடுக்குறாங்களோ அந்த விஷயங்களை அவங்களுடைய பேர், அட்ரஸ் இதை எல்லாத்தையும் காட்டாமல் ஜஸ்ட் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவங்களுடைய கட்டங்கள்லேருந்து எப்படி பதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கற்றுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த சைட்டுக்கு வந்தீங்கன்னா டெய்லி அப்டேட் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், கேரியர் ப்ரொஃபஷன், தொழில் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அப்போது அது அவருடைய ஃபுல் ப்ரெடிக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு வந்தோம்னா ஸோ அவருக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்டும் இருக்கும். அவருடைய இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது எல்லாமே வரும். அப்போது இதை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாவே ஒரு கற்றுக்கிறவருக்கு ரொம்ப ஈஸியாக ஓகே இதெல்லாம் பார்த்து இப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இதை உபயோகப்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.